மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2021 பட்ஜெட் ஆதரவையும் எதிர்ப்பையும் ஒரு சேர பெற்றுள்ளது. The backdrop of this year's budget makes it imperative that the government comes up with a sound plan to revive the economy. Honorable Speaker, the preparation of this budget was undertaken in circumstances like never before. ஸோ என்னோட பேர் ஸ்ரீஹரி. அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ். ஸோ மயிலாப்பூரில் ஸ்ரீஹரி KNCO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேம் வச்சு நான் நடத்திட்டுருக்கேன். ஸோ செயல்செய்யோட இந்த பட்ஜெட் பற்றின வீடியோவுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். ஃபினான்ஸ் பட்ஜெட் 1947 இந்தியாவில் when the independence came to us, இந்தியா வந்து அவங்களோட சொந்தமாக எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதோடு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடுது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பண்ணுற ஒரு விஷயத்தையும் எப்படி பண்ணணும், அப்படி எந்த மாதிரி ஒரு பாலிசி மேக் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் வரும்போது அப்போ இந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு வச்சுருக்கோமோ, ஜென்ரலாக நம்ம என்ன வரவு வருது, எவ்வளோ செலவு இருக்குன்றதை எழுதுகிற மாதிரி பட்ஜெட்லேயும் எவ்வளோ வந்து ஒரு கண்ட்ரிக்கு வருமானம் இருக்கும், எவ்வளோ அந்த கண்ட்ரி செலவு பண்ண போகிறாங்க, எதில் செலவு பண்ணணும், எது மூலிமா வருமானம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன லேமனோட இதில் சொல்லணும்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் P&L நம்ம கண்ட்ரிக்கே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பட்ஜெட்டோட ரோல். 1947 நவம்பர் 26 இப்போ தான் ஃபஸ்ட்டு பட்ஜெட் விட்டாங்க. அதிலேருந்து இப்போ 73 பட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி நிர்மலா சீதாராமன் கொடுத்த பட்ஜெட் வந்து 74th பட்ஜெட் ஃபார் அவர் கண்ட்ரி. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் சேஞ்ச் ஆனது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்னாடிலாம் பட்ஜெட் வந்து மல்டிபிள் பட்ஜெட்ஸாக இருந்தது. ரயில்வேக்கு தனியாக பட்ஜெட் இருக்கும், டாக்ஸேஷனுக்கு தனியாக பட்ஜெட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தனியாக பட்ஜெட் இருக்கும். இது தவிர இன்டரிம் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த வருஷத்தில் என்னெல்லாம் செலவு ஆயிருக்கு அப்படின்றத ஃபைனல் அக்கௌண்ட்ஸை அப்ரூவ் பண்ணுற ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே பட்ஜெட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண்ஜேட்லி டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து February 28 நடக்க வேண்டிய பட்ஜெட். ஸோ February 28 பட்ஜெட் நடந்தால் 1 ஏப்ரல் ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்னு சொல்கிற டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். February 28 நடக்க வேண்டிய பட்ஜெட்டை ஒரு மாதம் அட்வான்ஸ் பண்ணி February 1 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2017 இது ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஸ்பெசிஃபிக்காக எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது, உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்க போகுது, அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் இந்த பட்ஜெட் வந்து என்னெல்லாம் வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம ஷார்ட்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் எடுத்தோன்னா அதில் வந்து 4 விதமாக பிரிப்பாங்க பட்ஜெட்டை. ஒன்று வந்து they will be speaking about the taxes. ஸோ எங்கே வந்து டேக்ஸை ஏற்றுறது, எங்கே டேக்ஸை குறைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமா பேசுவாங்க. இன்னொரு விஷயம் எந்த பர்டிகுலர் செக்டாரில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேசுவாங்க. ஸோ பட்ஜெட்டில் மெயினாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ நிறைய பேர் வந்து பட்ஜெட்னால் வந்து டேக்ஸ் மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. பட்ஜெட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி தான் மெயினாக பேசுவாங்க. மூணாவது விஷயம் நம்மளோட க்ரோத்து, நம்மளோட ஜிடிபி, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போக கம்பெனியோட பொசிஷன் எப்படி இருக்குது, டெஃபிசிட்டாக இருக்கா, சர்ப்ளஸாக இருக்கா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அண்ட் நாலாவதாக இப்போ ரயில்வே பட்ஜெட்டும் சேர்த்ததுனால ரயில்வேக்குன்னு தனியாக என்ன நடந்திருக்கு, வாட் ஆர் தி எக்ஸ்பெண்டிச்சர் தட் ஆர் அலோகேட்டட் டுவர்ட்ஸ் ரயில்வே அப்படின்றதையும் பற்றி 4ஆக பிரித்து வச்சுருப்போம் பட்ஜெட்டை. ஸோ இந்த வருஷம் ரயில்வே பட்ஜெட்லேயும் சரி, எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட்லேயும் சரி பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் சொல்லுவாங்க, விச் இஸ் பேசிக்கலி நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ், வருமான வரின்னு சொல்கிறது. அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், அதில் மேஜரான இன்டைரக்ட் டேக்ஸ் தான் நம்மளுக்கே தெரியும், GST. இது தவிர கஸ்டம்ஸ், நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது நம்ம பே பண்ணுற டியூட்டியை வந்து கஸ்டம் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. நார்மலாக இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரேட்டில் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே ஸ்லாப் ரேட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ப்ராக்ரெசிவ் ரேட்ஸில் நம்மளுக்கு டேக்ஸ் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஒரே ஒரு மேஜர் விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் செக்டருக்கு நல்ல பூஸ்டன் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா டைம்லையும் கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, நம்மளோட ஹெல்த் செக்டர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, டாக்டர்ஸோட ஃபெசிலிட்டியும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணி ஒரு 137% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 lakh crores நம்ம வந்து ஹெல்த் செக்டாரில் இன்கர் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதில் மேஜராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் ஒரு 2 லட்சம் கோடி செலவு பண்ணணும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பீப்புளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஆத்ம நிர்பார் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 10 கோடி ரூபா வரைக்கும் வருமானம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வருமானம்னு சொல்கிறது உங்களோட ரெவன்யூ மீன் பண்ணுறோம், சேல்ஸை மீன் பண்ணுறோம். 10 கோடி ரூபா வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டாம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே ஆடிட் பண்ண வேண்டாம். உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் மூலியமாகவே வந்து
கவர்மெண்ட் வந்து உங்களோட டிக்ளரேஷன் அக்செப்ட் பண்ணி உங்களோட டேக்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான இன்கம் டேக்ஸில் சேஞ்ச் என்ன வந்திருக்கு அப்படின்னா 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அதாவது அபவ் 75 இயர்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இஃப் அ பர்டிகுலர் பர்சன் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பென்ஷன் இன்கமும் மட்டும் இருந்தது அப்படின்னா தென் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, அவர் ஒரு வீடு வச்சிருக்காரு, அதில் வாடகை வருது, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் ப்ராஃபிட் வருது, இதெல்லாம் இருந்தால் அவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கஸ்டம்ஸ் அடுத்து பார்க்குறோம், ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேஜராக வந்து ரேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டம்ஸ் ரேட் சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா சில பொருட்களோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில பொருட்களோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் சில பொருட்களோட ப்ரைஸ் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இந்த 3 கேட்டகரியிலையும் நம்மளுக்கு டே டு டே யூஸில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ எதெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினான விஷயம் பிளாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் ரிலேட்டட் பொருட்கள். ஸோ பிளாஸ்டிக் வேர்ஸ், பிளாஸ்டிக் யூட்டன்சில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்கில் பண்ணுற சேர்ஸ், டேபிள்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்துலேயுமே இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டப்பர் வேர், சிக்னோரா வேர், இந்த மாதிரி இருக்க பொருட்களோட ப்ரைஸ்லாமும் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரம் 1st April 2021. இன்னொரு மேஜரான விஷயம் எலக்ட்ரானிக்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட ப்ரைஸஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ மறுபடியும் ஃபர்தராக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வந்து டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20% ஆரம்பித்து 100% வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது டியூட்டியோட ரேட்ஸு. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட ரேட் வந்து சப்ஸ்டான்ஷியலாக வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆக போகிறது ஃப்ரம் 1st April 2021. அண்ட் பிரிண்டருக்கு யூஸ் பண்ணுற இங்க் கார்ட்ரிஜஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கெமிக்கல் யூரியாஸ், ஸோ அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் யூரியாஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸோட ரேட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பொருளெல்லாம் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெயினாக வந்து நிறைய பட்ஜெட் முடிஞ்ச உடனே வந்து ஆர்டிக்கல் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸில் வந்து ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறக்குமதி பண்ணுற கோல்டு அண்ட் சில்வருக்கு ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது அதோட டியூட்டி ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டான்ஷியலாக வந்து டியூட்டி ரேட் கம்மியாச்சு அப்படின்னாலே நம்ம வாங்குகிற பொருளோட ரேட்டும் கம்மியாகும். ஸோ 1st April 2021 கொஞ்சம் விலை சரிவு பார்க்க முடியும் நம்ம தங்கத்துலேயும் வெள்ளிலையும். இது தவிர மேஜரான ஐட்டம்ஸ் எதெல்லாம் ப்ரைஸ் குறைச்சிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கமாடிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் லெதர், ஸோ ஷூஸு, பேக்ஸு, லெதர் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து கமாடிட்டியோட ரேட்டை குறைச்சிருக்காங்க. இன்னும் மேஜரான விஷயம் இன்னொன்று என்னென்னா அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் காப்பர். நம்ம ஊரில் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ஆக்சுவலாக சர்ப்ளஸாக தான் இருக்கும் நம்ம, பட் இருந்தாலும் அதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இன்னும் ஃபர்தராக ரேட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலியம் அண்ட் டீசலோட ப்ரைஸும் குறையும் இந்த பட்ஜெட்னால. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சோஷியல் வெல்ஃபேர் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வெல்ஃபேர் செஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் கம்மியாகும். இது தவிர ப்ரைஸே சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற பொருள் பார்த்தோன்னா ஆல்கோஹால் பிவரேஜஸில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகாது. அண்ட் காட்டன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் சேஞ்ச் ஆகாது. இதில் என்னென்னா காட்டனில் சேஞ்ச் ஆகலைன்னா கூட காட்டன் அப்பேரல்ஸ்க்கு, ட்ரெஸ்ஸஸ்க்கு, அப்பேரல்ஸ்க்கு வந்து there will be a increase in the rate. ஸோ இது எல்லாமே மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவோடு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வித்தவுட் எனி டவுட் நம்ம சொல்லலாம். ஏன்னா ரா மெட்டீரியல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு ஃபினிஷ்டு குட்ஸோட ஐட்டம்லாம் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. கொரோனா டைமில் என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அதையே வந்து ஜிஎஸ்டியில் கண்டினியூ பண்ணுறதுனால ஜிஎஸ்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் ரேட் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் கூட எதுவுமே சொல்லலை. எதெல்லாம் வந்து 28 18 வந்தது, 18 12 ஆச்சு இப்படின்ற இந்த ரேட் சேஞ்ச் கூட ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் சொல்லலை. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட் 2021 ஒன் ஆஃப் தி டாக் ஆஃப் தி இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எலெக்ஷன் இருக்கிற ஸ்டேட்ஸில் என்னெல்லாம் வந்து பூஸ்டட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் வர டைமில் ஒரு ஸ்பெசிஃபிக் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டில் வந்து சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினான ஒரு 3 விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஒர்க்குக்காக. ஸோ சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேக்கோ சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ்வேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் கவர் பண்ணுற ஒரு ரோட்வேக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக 1 லட்சம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி மூலியமாக வந்து இந்த ஹைவேஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கனெக்டிங் ரோட்ஸ் பெட்டர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ளே நடக்கிற ட்ரேட்ஸுக்கும் இது பெட்டராக இருக்கும். அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சென்னை மெட்ரோ ரயில்வே. அண்ட் மூணாவது காவேரியோட ரெஜுனிவேஷனுக்காகவும் அந்த நதிநீர் அமைப்புக்காகவும் அதில் ஜாயின் ஆகிற ட்ரிபியூட்டரிஸ்க்காகவும் ஆல்மோஸ்ட் 20,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ரிவர் பாடிஸை க்ளீன் பண்ணி அந்த ரிவர் பாடியில் வந்து ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக என்னோட வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மேஜர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. இந்த பட்ஜெட்டில் வேறு எதை பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு
கொஞ்சம் இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்லாக்ஸோ இல்லை வந்து டேக்ஸ் ரேட்டில் ரிடக்ஷனோ இல்லை டேக்ஸ் வெய்வரோ ப்ராபப்ளி ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் வெய்வர் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். பட் கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட் மேக் பண்ண டைமும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் இப்போது எக்ஸிஸ்டிங் சினாரியோவில் நடந்துகிட்ருக்க ஸோ மெனி கயாஸ்க்கும் கமாயில்ஸ்க்கும் நடுவில் ஒரு பட்ஜெட் ஒன்று பண்ணி ஆன் டைமில் கொடுத்து அதை வந்து பிரசிடென்ட் ஆக்சன்ட்டோடு சேர்த்து வாங்கி எடுத்துருக்கிறது ரியலி அன் அப்ரிஷியபிள் மூவ். ஸோ இன்டரிம் பட்ஜெட் சம்டைம் இன் ஜூலை ஆகஸ்ட்டில் வரும்போது அப்போ ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ பட்ஜெட் பற்றின என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் வியூவர்ஸ் ஆகினவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது வியூஸ் இருந்தாலோ கமெண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை குவெரிஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எனி டைம் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ. வணக்கம்.